அம்மாவுடைய கொள்கைகளுக்கு எதிரான அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களும் எடப்பாடி அரசின் மீது கோபத்தின் உச்சத்தில் இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுகள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் வாக்குகள் மூலம் காட்டி எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர்களோடு இருக்கின்ற 33 அமைச்சர்களும் டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு இன்று வாக்காளர்கள் தமிழக மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய நலனை உரிமையை ஒவ்வொன்றாக இந்த எடப்பாடி அரசு, கூவத்தூர் பழனிசாமி அரசு மத்திய அரசிடம் அடமானம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, டெல்லியிலே முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறுகின்ற பொழுது, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அம்மாவர்கள் செல்லுகின்ற பொழுது, மோடியாக இருந்தாலும் சரி, மற்ற மாநில முதல்வர்களாக இருந்தாலும் சரி, அம்மாவருடைய இருக்கைக்கு நேராக வருகை தந்து குனிந்து அம்மாவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற தலைவர்களுக்கு மத்தியில் இன்று மோடியின் காலை தொட்டு சேவகம் செய்கின்ற ஒரு அரசாக எடப்பாடி பழனிசாமி அரசும் அவர்களும் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும். தமிழர்களுக்கு உண்டான தன்மான ஆட்சியை, அம்மா ஆட்சியை தமிழகத்திலே மலரச் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்று வாக்காளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு அடித்தளமாகத்தான் 6000 வாக்குகளுக்கு பணம் கொடுத்து ஆளும் கட்சி இரட்டை இலை இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது என்ற திமிரோடு ஆர்கே நகரிலே தேர்தல் பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் ஓட ஓட விரட்டி எங்களுக்கு 6000 பணம் பெரிதல்ல, பாசம்தான் பெரிது என்று மக்கள் செல்வன் டிடி அவர்களே ஒரு மகத்தான வெற்றியை பெற செய்த வாக்காளர் பெருமக்கள், ஆர்கே நகர் தொகுதியினுடைய மக்கள். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு சுயேட்சை, ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நமக்கு சின்னம் இல்ல, கட்சியினுடைய பேர் இல்ல, கொடி இல்ல, எதுவும் இல்லாமல் களத்திற்கு சென்றோம். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள், மக்கள் செல்வர் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு இரவு பகல் பாராமல் தேர்தலிலே பணியாற்றி ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்து சரித்திர சாதனையை ஆர்கே நகர் தொகுதி மக்களும் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி தான் தமிழகத்தில் இருக்கின்ற 233 தொகுதிகளிலும் தொடர் வெற்றியாக அமையக்கூடிய வகையில் இன்று வாக்காளர்களும் தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். தமிழக மக்களுடைய வாக்குகளை நாம் அம்மா வழியில் செயல்படுகின்ற அம்மா அவருடைய அரசியல் வாரிசு கழக துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்புகள் என்பது மிக முக்கியமான அடிப்படை பணிகள் என்பது உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகள். இந்த உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் போட்டியிடுகின்ற சின்னத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை நம்மால் உருவாக்க முடியும். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எப்படி டிடி அவர்கள் பின்னால் அணிவகுத்து ஒவ்வொரு நாளும் வாக்குகளை சேகரிக்க வருகை தந்து எங்களுடைய வாக்குகள் முழுவதும் 100% டிடி அவர்களுக்கு என்பதை உறுதி செய்தார்களே, அதை போல நம்முடைய கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் டிடி அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்குகள் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இன்று வாக்காளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை கேட்பதெல்லாம் கழக துணை பொதுச்செயலாளர் செல்லும் இடமெல்லாம் தமிழக மக்களும் இளைஞர்களும் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, விண்ணப்பம், எங்களுக்கு உங்கள் இயக்கத்தில் அடையாள அட்டை, உறுப்பினர் அட்டை வேண்டும் என்ற கோரிக்கையை செல்லுமிடம் எல்லாம் வைக்கின்றார்கள். அவர்களுக்கு அடையாள அட்டையை, உறுப்பினர் அட்டையை வழங்குவதற்காகத்தான் உறுப்பினர் படிவத்தை கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நம்மிடத்திலே வழங்கி இருக்கின்றார்கள். நான் பேசி முடித்து ஒவ்வொரு வார்டு வாரியாக அந்த வார்டுக்குட்பட்ட 12 நிர்வாகிகளும் மேடைக்கு வருகை இருந்து உறுப்பினர் படிவத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இது மிக முக்கிய பணிகள். ஆட்சியில் இருக்கிறவங்க, மாவட்ட துணை செயலாளர் எல்லாம் சொன்னாங்க, எல்ஐசிலாம் ஆட்சியில் இருக்கிறவங்க உறுப்பினர் சேர்த்துறதுக்கு இங்க 48 வார்டுலையும் சுத்தி வந்தாங்க. வார்டுக்கு 7500 ரூபாய் பணம்னு சொன்னாங்க. பந்தல் போட்டாங்க, கூட்டம் வரல. பைபாஸ்லயே வந்துட்டு பைபாஸ்லயே ஒரு எம்பி இருக்காரு. இப்பயாவது வரும்போது அப்படியே பத்திரிகையாளர்களை வர சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருவாரு. எங்க கொடுப்பாருன்னா சென்னையில நைட்டு தூங்குவாரு, காலையில வந்து 7-7:30 மணிக்கு ஒரு பிளைட் இருக்கு மதுரைக்கு. அதுல ஏறினாருன்னா ஒரு 8-8:30 வந்து மதுரையில இறங்கிட்டு வரும்போது வேடசந்தூர்ல ஒரு போட்டோ பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு, அப்படியே வரும்போது அரவக்குறிச்சியில ஒண்ணு,
திருப்பி வரும்போது கரூர்ல ஒண்ணு, மதியானம் சாப்பாடு கரூர் வீட்டுல முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு திரும்ப 4 மணிக்கு கிளம்பி போகும்போது கிருஷ்ணாயபுரத்துல ஒண்ணு, அப்படியே போய் அதுக்கு அடுத்து இருக்கிற விராலிமலையிலேயே மணப்பாறையில ஒரு போட்டோ, விராலிமலையில ஒரு போட்டோ, திரும்ப 9:50 திருச்சியில பிளைட் இருக்கு சென்னைக்கு. 6 இடத்துல 6 போட்டோ. காலையில பேப்பரை திறந்தா 6 போட்டோவும் போட்டிருப்பாங்க பத்திரிக்காரங்க. என்ன பாசம் தெரியல அவங்களுக்கு அவர் மேல. 6 போட்டோ இருக்கு. திரும்பி பார்த்தா ஏன்னா பாக்குற நடுநிலையாளர்கள் வாக்காளர்கள் இவர் தொகுதிக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்றாரு, 6 தொகுதியை கண் போல பாத்துக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அடுத்து போனா திருப்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அப்படிப்பட்டவருக்கு நம்மளும் ஓட்டு கேட்டோம். காரணம் அம்மா அவர்கள் அவரை வேட்பாளராக அறிவித்தார்கள். அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கழகத்தினுடைய நிர்வாகிகள் தோற்று விடுவார் என்று மக்களால் பேசப்பட்டு, இப்ப நம்ம டொமினிக் சொன்ன மாதிரி தொகுதியில உள்ளே விடல, போற இடம் போனா கேள்வி கேட்டாங்க. அதையெல்லாம் மக்களிடத்திலே பேசி அம்மாவுடைய ஆட்சியில் நிச்சயமாக நாங்கள் திட்டங்களை கொண்டு வருவோம் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை கேட்டோம். நம்ம நினைச்ச நிறைய துணை சபாநாயகர் ஆயிட்டாரு, தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவாரு நம்ம நினைச்சோம். கொண்டு வந்தாரு. ஆனா அவருக்கான திட்டமா கொண்டு போயிட்டார். வேளாண்மை கல்லூரி கட்டியிருக்காரு, அது அவருக்கு சொந்தமா கட்டியிருக்காரு. மருத்துவக் கல்லூரி கட்டிட்டு இருக்காரு தம்பிதுரை, அது அவருக்கு சொந்தமா கட்டிட்டு இருக்காரு. எல்லாமே அவருக்கு தேவையானதை செஞ்சார தவிர பதவியை வச்சு நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் சரி நம்முடைய மாவட்டத்திற்கும் சரி எந்தவித வளர்ச்சி திட்ட பணிகளையும் அவர் செய்யவில்லை. இன்னொரு 7-8 மாசத்துல தேர்தல் வரும். திரும்ப வருவாரு. எப்படி வந்தாரோ அப்படியே கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் திருப்பி அனுப்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தேவைப்பட்டா காலில் கிடக்கிறத பயன்படுத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதுதான் இன்றைய நிலை. அது அவருக்கு மட்டும் இல்ல, கூவத்தூர் பழனிசாமியோட இருக்கிற 33 அமைச்சர்களுக்கு அதே நிலைமை தான். அரசாங்கம் இருக்கு, காவல்துறை இருக்கு, அரசு அதிகாரிகள் இருக்குங்கிறதுக்காக அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. ஆட்சி திமிர்ல நடந்துக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள். யாருக்கு எந்த வேலையும் நடக்காது, கிடைக்காது. பணம் இருந்தா வேலை நடக்கும், புரோக்கரை பார்த்தா வேலை நடக்கும். அதுலயும் குறிப்பா நம்ம ஊர்ல இருக்கும் போது இளைஞர்களை, கழகத்தினுடைய நிர்வாகிகளை நல்வழிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கைகளை மேம்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அம்மா அவர்களை நம்பி வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளை, அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு துணையாக இருந்து செயல்பட வேண்டும். ஆனா நம்ம மாவட்டத்துல 3 இருக்கு. இப்ப அருள் இருக்காரு, செய்தி நாளைக்கு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வரல. ஏன்னா பொதுவா பத்திரிகையாளர் சொல்லிக்கிறேன், 3 முக்கியமா பிரதான தொழிலை நம்ம மாவட்டத்துல கத்து கொடுக்குறாங்க. நீ எங்க கிட்ட வந்துரு, திருட்டு மணல் ஓட்டலாம். திருடுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஆட்சி. திருட்டு மணல் ஓட்டலாம், உங்களை போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் பிடிக்க மாட்டாங்க. முடிஞ்சா மாட்டு வண்டி வாங்கி ஓட்டு, இல்லைன்னா லாரி வாங்கி ஓட்டு. இன்னொரு தொழில் இருக்கு, சாராயம் விற்கலாம் வாங்க, சந்துக்கடை போட்டுக்கலாம் வாங்க. இது ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்துருங்க, எங்களுக்கு சந்துக்கடை உங்களுக்கு கொடுத்துறோம், போலீஸ் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு தொழில் ஓடி இருக்கு, லாட்டரி சீட்டு, கள்ள லாட்டரி சீட்டு, 1 நம்பர் லாட்டரி எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நீங்க யாராவது வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம், இல்ல வியாபாரம் பண்றவங்க கிட்ட உங்களை ஏதாவது பார்க்க சொல்லிக்கலாம். இந்த 3 தொழில தான் முக்கியமா கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது. அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம டிரான்ஸ்போர்ட்ல மந்திரியா இருந்தோம். நம்முடைய மாவட்டத்திலே நூற்றுக்கணக்கானவருக்கு மெரிட்ல தகுதி அடிப்படையில அவர்களாக தேர்வு செய்யப்பட்டு பணி பெறக்கூடிய வாய்ப்பை அம்மாவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அவங்களாம் இன்னைக்கு குடும்பத்தை, அது நாங்க இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திருமணமாகாத பெண்கள், மகளிர், அதே போல இளைஞர்கள் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் அவங்கள திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய வாழ்வாதாரத்திற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அடித்தளமாக அமைந்து வேலை வாய்ப்பை பெற்றார்கள். இப்ப சொல்லுவாங்க, நேற்று ஆத்தூர் போயிருந்தேன். அங்க இருக்கிற ஊராட்சியாளர் சொன்னாரா, அந்த ஊராட்சியில் இருக்கிற எல்லா வீட்லயும் பையனு பொண்ணு படிச்சுக்கலாம் வாங்க வேலை.
எங்கேயா பிராந்தி கரையிலையா இல்ல காவிரி ஆத்துல திருட்டு மணலோட இடத்துல வேலை வாய்ப்பான்னு கேட்டாங்களாம். அது மாதிரி அம்மாவர்களை பொறுத்தவரை நல்லாட்சியை தர வேண்டும், இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே நல்லாட்சியை நடத்தினார்கள். இன்று கொள்ளையடிக்கின்ற ஆட்சி, குறுக்கு வழியிலே திருட்டு தொழில் செய்கின்ற ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது. அதுதான் 18 சட்டமன்ற உறுப்பினருடைய தீர்ப்பு. நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பின் மூலமாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தமிழகத்தில் மலரும். ஆனால் டிடிவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள், இது உறுதி. 6000 ரூபாய் பணம் கொடுத்து ஆர்கே நகர்ல ஜெயிக்க முடியல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வாக்காளர்களுக்கு 6000 இல்ல 60000 கொடுத்தா கூட எடப்பாடியும் கிணறு பன்னீர்செல்வமும் ஒரு தொகுதியில கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. காரணம், அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை செய்வதனால் மக்கள் கோபத்தின் உச்சத்தில் இருக்கின்றார்கள். இன்று மக்களுக்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது டிடிவி அவர்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று. ஆனால் மத்திய அரசு அமைக்கவில்லை. 6 வார காலம் முடிந்து உச்சநீதிமன்றத்தை மீண்டும் மத்திய அரசு நாடியது. எனவே எங்களுடைய ஜீவாதார உரிமை, நதிநீர் உரிமைகளுக்கு மத்திய அரசு எதிராக செயல்படுகிறது. பிஜேபி அரசு, மோடி அரசு எதிராக செயல்படுகிறது. அதற்கு எடப்பாடி அரசு துணை போகிறது என்பதை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தஞ்சையில் மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தியவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அதற்கு பிறகு திருச்சி விமான நிலைய முற்றுகை, காவிரி கரையோர மாவட்டங்களில் 9 மாவட்டங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள். அதுல கரூரில் நடக்கும் போது எங்க என்னென்ன தடங்கள், நம்முடைய நிர்வாகிகள்லாம் தொண்டர்கள் அழைத்து வரும்போது 10 இடங்கள்ல காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் காவலர்கள் கூட இல்ல, அதிகாரிகள், போக்குவரத்து துறையை சேர்ந்த அதிகாரிகள் அங்கங்க வண்டிகளை சோதனை என்ற பெயரில் திருப்பி அனுப்புவது, சுற்றி விடுவது, காலதாமதம் செய்வது, இடையூறுகளை செய்வது போன்ற பணிகளை செய்தார்கள். நான் ஒரு 7-8 இடத்துல நானே போய் பார்த்து அதிகாரிகிட்ட பேசுறேன். நேரா போய் நல்ல அதிகாரிகள், நடுநிலையோடு செயல்படக்கூடியவர்கள், யாரையோ பேச்சை கேட்டு உங்களுடைய நேர்மையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பொழுது எங்களால் பணி செய்ய முடியவில்லை. சுதந்திரமாக நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் நிர்ணயம் செய்து சொல்லுகின்றார்கள், இப்படித்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று. விரைவாக இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று அதிகாரிகள் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவல நிலை இருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி, சுடும் வெயிலையும் தாண்டி, அதையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கானோர் நம்முடைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்தார்கள். அதில் குறிப்பாக கரூர் தெற்கு நகரம் மிக சிறப்பாக வருகை இருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர்களுக்கும் நகர செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பேருந்து நிலையத்துல ரவுண்டானால நம்ம கேட்டோம். அவங்க உண்ணாவிரதம் போட்டாங்க, 300 500 அப்புறம் திரும்ப பிரியாணி பாட்டில் போகும்போது கவனிப்புலாம் இருந்ததுனாங்க. அது மத்தியானம்